சிநேகித நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக்க பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த டெஸ்ட் டியூப் பேபில பண்ணும்போது ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம். அதாவது OHSன்னு சொல்லுவோம். இது என்னன்னா, நார்மலா நம்ம டெஸ்ட் பேபில என்னன்னா, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எக்க உற்பத்தி பண்ணுவோம். இந்த எக்ஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கும்போது, சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா, அது நெறைய சுரக்க ஆரம்பிச்சுரும். அது கண்ட்ரோல் இல்லாம நெறைய சுரக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, அது நம்ம ஃபைனலா எக் எல்லாம் எடுத்து நம்ம எம்ப்ரியோஸ் கிரியேட் பண்ற டைம்ல சில பேருக்கு என்னன்னா ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகும் உடம்புல. இது மாரி ஆகும்போது அத கரெக்ட்டா நம்ம டயக்னோஸ் பண்ணலன்னா அண்ட் அத ட்ரீட் பண்ணலன்னா அது அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் குடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம்ங்கிறது. இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு ஃபியூ எக்ஸ் வரும். சில பேருக்கு 10 எக் வரலாம். மேக்ஸிமம் 15 எக் அது மாரி கூட வரும். இந்த PCOS உள்ள பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா, நம்ம டோஸ் கம்மியா குடுத்தாலும் அவங்களுக்கு நெறைய எக்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த டெ டெ அ எக்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகுதுன்னு நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது மாரி இருக்க பட்சத்துல, அந்த எக்கெல்லாம் ஃபைனலா மெச்சூர் பண்றதுக்கு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் குடுப்போம். அந்த இன்ஜெக்ஷன் HCG-ஆ இருக்கும். இந்த HCG இன்ஜெக்ஷன் நம்ம ட்ரிகர் பண்றதுக்காக குடுக்கறது. இது குடுக்கும்போது அந்த எக்ஸ் என்ன ஆகும்னா, அது மெச்சூர் ஆகும். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷன் நடக்கும் அப்போ. அது மெச்சூர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் 36 ஹவர்ஸ்ல நம்ம அனஸ்தீசியா குடுத்து அந்த எக்ஸ் எல்லாம் வெளிய எடுப்போம். இந்த PCOS அது மாரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா, இந்த HCG குடுக்கும்போது, அதுலருந்து நம்ம VEGFன்னு ஒரு கெமிக்கல் ரியாக்ட் ஆகுறனால, இவங்களுக்கு பாடில எக்ஸஸ் ஃப்ளூயிட் நெறைய நீர் கோக்க ஆரம்பிக்கும் எல்லா உறுப்புகள்லயும். அதனால அவங்களுக்கு அந்த நீர் கோக்குறனால ப்ராப்ளம்ஸ் வரும். இத எப்படி அவாய்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ் நெறைய இருந்துச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு டோஸ் குடுக்கும்போதே நல்ல லோ டோஸ் தான் நம்ம குடுப்போம். பிளஸ் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஃபைனல் மெச்சுரேஷன்க்காக HCG இன்ஜெக்ஷன் நம்ம போடுறதுக்கு பதிலாக GnRH ஆகனிஸ்ட்ன்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் தான் நம்ம போடணும். இது மாரி போட்டோம்னா, அவங்களுக்கு அந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது யாருக்கு இது மாரி ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் வரும்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்களுக்கு இது வர சான்சஸ் நெறையா இருக்கு. இன்னொரு ரீசன் யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுள்ளவங்களுக்கும் இது மாரி ஏன்னா அவங்களுக்கு AMH ஜாஸ்தியா இருக்கும். சில பேருக்கு AMH ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, இது மாரி வர சான்சஸ் நெறையா இருக்கு. இது மாரி உள்ளவங்களுக்கு நம்ம நம்மளோட ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அத ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட்டே. அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேபி பண்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா டெஸ்ட்டும் பண்ணி, எல்லாம் நார்மலா நம்ம பார்த்துட்டு தான் அந்த டெஸ்ட் பேபிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். அது மாரி ஆரம்பிச்சா இது மாரி ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த மாரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம டோஸ் கம்மியா குடுக்கணும். பிளஸ் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்றதுக்குள்ள இன்ஜெக்ஷன்ஸும் அதுக்குன்னு பர்ட்டிகுலரா இருக்கு. அது குடுக்கணும். அண்ட் ட்ரிகர் பண்றதுக்கும் நம்ம சர்டன் இன்ஜெக்ஷன் இருக்கு. அதுதான் குடுக்கணும். இது மாரி நம்ம கரெக்ட்டா அசஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் குடுத்தோம்னா, அந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் சான்சஸ் வரதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. மிந்த காலத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு IVF பேஷண்ட்ஸ்க்காக. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் பார்க்குறதே ரொம்ப ரேரா இருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு இது மாரி அந்த சயின்ஸ்னால நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இது மாரி இது பண்ணோம்னா, நம்மளுக்கு ஹைப்பர் ஸ்டிமுலேட் ஆகும். அதனால என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நாங்க யூசுவலா அவாய்ட் பண்ணிடுவோம். அது மாரி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கறனால இந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் இப்போ உள்ள காலத்துல IVF ட்ரீட்மெண்ட்ஸ்ல வரது ரொம்ப 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 ரேர். இதுதான் நல்ல ஒரு குட் நியூஸ் IVF. பிகாஸ் முந்தி காலத்து உள்ள IVF ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட் புரோட்டோகாலும் இப்போதைக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் புரோட்டோகாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட். மிந்தி ஆகனிஸ்ட்னுங்கிற புரோட்டோகால் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆன்டகனிஸ்ட் புரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு ட்ரிகருக்கு வந்து லியூப்பரைட் கொடுக்குறோம், ஹெச்சிஜி கொடுக்க மாட்டோம். ஸோ யார் யாருக்கு எல்ஹெச் ஹார்மோன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கூட வரும் இது. யார் யாருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கும் இது வரும். ஸோ இது மாதிரி உள்ள பேஷண்ட்ஸை நாங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலாக மாடிஃபை பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம தவிர்க்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பேஷண்ட்டை நம்ம வந்து கரெக்டாக இனிஷியலாக இந்த வந்து ஒரு 5 டேஸ்க்கு தான் முக்கால்வாசி இருக்கும். ஏன்னா அந்த ஹெச்சிஜியோட எஃபெக்ட் போகிறதுக்கு 5 டேஸ் ஆகும். அந்த 5 டேஸ்க்குள்ளே நம்ம கரெக்டாக அவங்கள டேக்கிள் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆர் ஓபியாவே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஓரலாக நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுக்க சொல்லுவோம். ப்ளஸ் அந்த கேபர்கோலின்னு ஒன்று ஒரு டேப்லெட் கொடுப்போம். அண்ட் அந்த ஜிஎன்ஆர்ஹெச் ஆன்டகனிஸ்ட் கொடுப்போம். ஸோ இன்ஜெக்ஷன். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது அந்த கண்டிஷனை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா the மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யூஸ்வலாக எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம 3rd டே பண்ணுவோம். ஸோ இது மாதிரி உள்ள உங்களுக்கு நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதை வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் எம்ப்ரியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த கண்டிஷன் ஃப்ளேர் அப் ஆகும். ஸோ அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்ம 100% இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாது. நம்ம எம்ப்ரியோஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து இந்த இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் எல்லாம் போயிடும். எண்டோமெட்ரியமும் நல்லா இருக்கும். அப்போது நம்ம இந்த எண்டோமெட்ரியம் நல்லா ப்ரிப்பேர் ஆகி ரிசப்டிவ் ஆன பிறகு நம்ம இந்த கருவை உள்ளே போட்டால் அந்த கரு நல்லா ஒட்டிக்கும். ஸோ இது வந்து நல்ல சக்ஸஸும் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பேஷண்ட் ஐவிஎஃப்க்குன்னு வந்தாங்கன்னா நிறைய அவங்கள வந்து டீட்டெயில்டாக நம்ம விசாரிக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஸோ சில டெஸ்ட்டுங்கெலாம் பண்ண சொல்கிறதுக்கு விஷயமும் இதுதான். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துச்சுனாலும் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணோன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி பண்ணிட்டோன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ உள்ள ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ சேஃப். அந்த காலத்தில் தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்து இப்போ உள்ள ஐவிஎஃப் வந்து பெஸ்ட் சாய்ஸாகவே வச்சுக்கணுமே ஒழிய லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சுக்க கூடாது. ஏன்னா ஏஜ் வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நம்ம எவ்வளோ ஏஜ் இருக்கும்போது ஐவிஎஃப் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு பேபியும் குவாலிட்டியாக இருக்கும், சக்ஸஸும் நல்லாவே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஐவிஎஃப்ல உள்ள ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் பற்றி பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.